வணக்கம் பாலமுருகன். சீமான் மகிழ்ச்சியில துள்ளி குதிச்சிட்டு இருக்கான். காரணம், இந்த சாட்ட மாமா பைய ஒரு வழியா ஜெயிலுக்கு போய் தொலைஞ்சிட்டான் அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தோஷத்துல அவன் என்ன பேசுறது என்ன செயல்படுறது அப்படின்னு தெரியாம தலகால் புரியாம இப்ப மகிழ்ச்சியில கிடைச்சிட்டு இருக்கான். காரணம், எப்படா சமயம் கிடைக்கும் இவனுக்கு சாத்துப்படி கொடுக்கலாம்னு நம்மெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ இல்லையோ, இவனை கரெக்டா கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும்னு ரொம்ப நாளா சதித்திட்டம் போட்டு இன்னைக்கு கரெக்டா ஆட்ட வழி போட்டு விட்டுருக்கான் சீமான். காரணம், இந்த பாட்டை பாட சொல்லி நல்ல ட்ரையல் கொடுத்து நல்லா அழுத்தம் திருத்தமா போய் பாடு தம்பி அப்படின்னு சொல்லி பாட வச்சு இன்னைக்கு பாடையில ஏற்றிருக்கிறான் சீமான். காரணம், இதுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் என்னங்கிறத பார்க்கலாம். குட்டையில ஊர்னா மட்டையை தான் இந்த சாட்டா மாமா பயிரும் இந்த சீமானும் அவங்களுடைய கம்பெனியில இருக்கக்கூடிய அன்கோ வகைராக்களும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கொம்பு செய்ய விட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியா ஆளு மாத்தி ஆளு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இந்த மாதிரி சில்லற பசங்கனால வந்துடக்கூடாது, நாளைக்கு நம்ம தேவையில்லாம இவங்களை போய் நம்ம கை வச்சு இவனுங்களை பெரிய ஆளாக்கி விட்டுறக்கூடாதுங்கிற காரணத்துக்காக ரொம்ப அமைதியாகவும் சரி ஓகே பேசட்டும் பார்த்துட்டே இருந்துச்சு. ஆனா ஒரு லிமிட்டை தாண்டும் போது எந்த இடத்துல தட்டணும் அப்படின்னு தெரியுமோ இன்னைக்கு இந்த நாய SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல பிடிச்சு கொண்டு உள்ள போட்டாச்சு. இனி அடுத்தடுத்து இவனுக்கு கிடைக்கக்கூடிய மண்டப படிகள் எல்லாமே சிறப்பா கிடைக்கும் குண்டாஸ் வரைக்கும். ஏன்னா இவனுக்கு போட்டிருக்கக்கூடிய இந்த 5 பிரிவுகளுக்கு பாத்தீங்கல்ல நல்ல சிறப்பான பிரிவுகள் கிடைச்சிருக்குது. சோ இந்த சனியை ஒளியிட்டோம்னு இவன் ஆள் மனதுக்குள்ள இவன் நினைச்சிட்டு இருக்கான். அங்கதான் அடுத்த ஆப்பு கிளம்பி வருது. காரணம், அந்த பாடல் வரிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை சண்டாளன் அப்படிங்கிற வார்த்தை. அவதூறு இல்லைங்க, அது இருந்த பாட்டுங்க. கள்ளத்தனம் செய்த காவகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதினு பாட்டு உங்களுக்கு அனுப்பவா? எழுதினவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைது பண்றீங்க? இப்ப நான் பாடுறேன், மேலே பேர் போடு. கள்ளத்தனம் செய்த காவகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி, போடு பாப்போம், போட்டு உள்ள வை. நீ புள்ள பூச்சி பிடிச்சி விளையாடுவா ராஜா? தேலு பாம்பு நட்டுவாக்கிளி பிடிப்பியா? புலி சிங்கத்தோட மோதுவியா? முன்னாள் முதல்வர் நீ உங்க அப்பாவை நீ அதிகாரத்துக்கு வந்து புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி, தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி. யார் தர்க்கம் செய்வா? அதிகாரம் வந்தோன்னா உங்க அப்பாவுக்கு புனிதர் பட்டம் கட்டிடுவீங்களா? செஞ்ச துரோகமெல்லாம் மறந்து போயிருமா? இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம், தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான். இந்த சண்டாளங்கிற வார்த்தைக்கு தமிழ்நாட்டுல மிக மோசமான ஜாதியை சொல்லி திட்டக்கூடிய ஒரு கடுமையான வார்த்தை. அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள்ல இருக்கக்கூடிய ஜாதி பிரிவுகள்ல வரக்கூடிய ஒரு பிரிவு தான் இந்த சண்டாளங்கிற வார்த்தை. அத மிக மிக கடுமையாக மனுஸ்மிருதியும் இந்த சமஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய மனு தர்மமும் இந்து மதமும் மிக மிக ஸ்ட்ராங்கா நம்ம மக்கள் மீது ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்த சொல்லியிருக்கு. அது எப்படிப்பட்ட வார்த்தைன்னு கேட்டுட்டீங்கன்னா, நீங்க ரொம்பவும் உணர்ச்சியே இல்லாம ரொம்ப இயல்பா வந்து நகைச்சுவையாக பயன்படுத்தக்கூடிய சண்டாளன்னு ஒரு வார்த்தை உண்டு. எல்லா சினிமாலையும் அது வந்து பயன்படுத்துவாங்க. நம்ம கவிஞர்களுக்கு அது ரொம்ப பிடித்தமான ஒரு வார்த்தையா மாறிடுச்சு. இன்னைக்கு சண்டாளி வார்த்தையால நல்லா எழுதுவாங்க. ஆனா அதை போல ஒரு அயோக்கியத்தனமான வார்த்தை எதுவுமே கிடையாது. அது 78 உட்சாதிகளில் ஒன்று. எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு பெரிய இயக்கம் நடத்திட்டு இருக்கிற ஒருத்தர், அவர் பேரை நான் சொல்ல விரும்பல. அந்த திரைப்படம் வெளிவந்த உடனே தம்பியோ வேற ஏதோ ஒரு படம்னு நினைக்கிறேன் நான். அது வந்த உடனே நான் கேட்டுட்டு அவருக்கு தொலைபேசி பண்ணி பேசுறேன். நான் இப்படி ஒரு வார்த்தை இருக்குன்னே எனக்கு தெரியாது, எங்க அம்மா தான் என்னை வந்து திட்டத்துக்கு இதை பயன்படுத்துவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா மனுஸ்மிருதி என்ன தெரியுமா சொல்லுது? சூத்திரனுக்கும் பார்ப்பன பெண்ணுக்கும் பிறந்த பையன் தான் வந்து சண்டாளன், மற்ற பிரிவுகளை விட மிக மோசமானவன் அவன். ஏன்னா இனக்கலப்புக்கு அவன் வந்து வழிவகுக்கிறான். அவனை வந்து கிராமத்துக்குள்ளவே சேர்க்கக்கூடாது, அவன் கழுத்துல வந்து சட்டியை மாட்டணும், நாயை விட ரொம்ப இழிவா அவனை நடத்தணும்னு சொல்லுது. இந்த வார்த்தைய நம்ம எதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு நாம வந்து ஒரு பெண்ணுக்கு பயன்படுத்துறோம்,
ஒரு கேலி செய்யறதுக்கு பயன்படுத்துகிறோம், திட்டுறதுக்கு பயன்படுத்துகிறோம். அப்போ எந்த விதமான உணர்ச்சியுமே இல்லாமல், ஓர்மையுமே இல்லாமல் இந்த சமூகம் வந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அம்பேத்கர் வந்து ரொம்ப பிரமாதமாக ஒரு இடத்துல சொல்வார்ல, நாங்கள் போராடி இந்த தேரை இழுத்து வந்து ஒரு இடத்துல விட்டுருக்குறோம், அதை அதே இடத்துல வேண்டுமானாலும் நீங்கள் விட்டுருங்க, ஆனால் தயவு செய்து பின்னாடி மட்டும் இழுத்துட்டு போயிடாதீங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருப்பார். அந்த வேலை தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ரொம்ப பின்னாடி எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்து பேசுகிறேன். ஒரு 6ஆம் வகுப்பு வரைக்கும் என்கிட்ட வந்து பையன் பழகிற விதமே வேற மாதிரி இருக்கும். 8ஆம் வகுப்பு போன உடனே அவன் வந்து வேற பனியனை மாத்தி போட்டுன்னு வந்துடுறான். சண்டாள சமூகத்தை சேர்ந்தவர்கள் தனது எச்சியையும் தனது பாதத்தில் இருக்கக்கூடிய தடங்களும் இந்த மண்ணில் படக்கூடாது. குறிப்பாக பார்ப்பான் கண்ணில் இவர்கள் பட்டுவிடக் கூடாது. அதனால் இவர்களுடைய எச்சிலை இவர்களை தாங்கி பிடித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கழுத்துல மண்பானையை கட்டிக்கிட்டு தெரியணும், பின்னாடி விளக்க மரம் கட்டிக்கிட்டு தெரியணும் அப்படின்னு சொல்லி இந்த சண்டாள சமூகத்திற்கு மிக குரூரமான ஒரு விதிமுறைகளை வச்சிருந்தான். பிற்பகுதியில இது எப்படி மாறிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, நாடார் சமூகத்துக்கும் இந்த ஜாதி கட்டுப்பாடு டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கக்கூடிய விஷயத்துல தான் இந்த சண்டாளன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தமிழ் மக்களையும் ஒட்டுமொத்த இங்க இருக்கக்கூடிய திராவிட மக்களையும் ரொம்ப ரொம்ப இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வார்த்தையா தான் இந்த சண்டாளங்கிற வார்த்தை இருக்கு. இது காலப்போக்கில் வந்துகிட்டு அந்த ஜாதியை குறியிட்டு சொல்லாவும் மாறி இருக்கு. அப்போ இந்த விவரங்கள் வந்துகிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் மிகுந்த அப்பாவி, வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது, அதனால நான் இந்த வார்த்தையை சொன்னதுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி இந்த நாய் இருக்கு பாத்தீங்கல்ல, இப்ப குலைக்கிறது பாருங்க நம்ம கிட்ட வந்து, அந்த குலைக்கிற நாய் வந்துகிட்டு ஏற்கனவே ஒரு சினிமா படம் எடுத்து அந்த படத்துல இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு மன்னிப்பு கடிதமும் வெளியிட்டதுக்கு பிறகு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு சொன்ன இந்த வாயி இன்னைக்கு மறுபடியும் அதே பாடலை, அந்த சண்டாளங்கிற வார்த்தையில் இருக்கக்கூடிய பாடலை பாடுகிறது என்றால் இவர்கள் அப்பாவிகளா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் ஃபர்ஸ்ட் ட்ரையல் அவுட் விட்டு பார்த்துருக்கான். சரிடா, நீ போய் அங்க போய் மேடையில போய் அந்த பாட்டை பாடு, அது என்ன ரியாக்ஷன் நடக்குதுங்கிறத பார்த்துக்கிட்டு நான் வந்து பாடுறேங்கிறத ஆழ்மனதில் வச்சுக்கிட்டு இந்த முட்டாள் முருகன் இருக்கான் பார்த்தீங்கன்னா, இந்த முட்டாள் சாட்டை அவனை போட்டுட்டு போய் ஒரு கல்லுல 2-3 மாங்காய் அடிக்கணுங்கிற காரணத்துக்காக இவனை முதல்ல தூக்கி உள்ள வைக்கணும்னு நம்மளாம் நினைக்கிறோமோ இல்லையோ, இவன் நினைச்சு கரெக்டா அந்த காரியத்தை சாதிச்சிருக்கான். அதுக்கு பின்னாடியே தான் இவனுக்கும் ஆப்பு வந்திருக்கு. ஏன்னா தன்னையும் அறியாம இவனே அந்த பாடலை மறுபடி பாடினதுதான். SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் எப்படி அந்த நாய் மேல சாட்டை மாமா பையன் மேல விழுந்துச்சோ, அதே SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் இவன் மேலையும் விழுகும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவனும் அதே பம்மத்தை மறுபடியும் கக்கி இருக்கிறான். கக்கி இருக்கிறது மட்டுமல்லாமல் சவடால் வேற விட்டுருக்கான். என்னைய வேணா கைது செய்து பாரு அப்படின்னு சொல்லி சவடால் விட்டுருக்கான். நீ என்ன பெரிய நீ என்ன பெரிய மயிரா நீ? அதுதான் இங்க இருக்கக்கூடிய எல்லா நெட்டிசன்ஸும் கேட்கறாங்க. நீ யாரா முதல்ல? நீ என்ன இந்த நாட்டோட பெரிய அதிபரா? நீ யாரு முதல்ல? நீ ஒரு தெருப்பொறுக்கி, நீ காசுக்காக ரோடா தெரியக்கூடிய ஒரு தெருப்பொறுக்கி. நீ வந்து ரோட்டுக்கரில் வந்து 10 மைக்குக்கு முன்னாடி ஒரு சவடா விட்டனா சப்புன்னு பொலிர்னு லெப்ட் ஹேண்ட்ல உன் கண்ணத்துல திருப்பி உன்னை கொண்டு போய் அடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? அதுவும் இல்லாம கரெக்டா அவன் சொல்லிருக்கான், இவன் ஒரு புள்ள பூச்சி. கரெக்டா சாட்டையின் மீது இருக்கக்கூடிய ஒம்மத்தை கரெக்டா அவன் கற்கிறான். அது ஒரு புள்ள பூச்சி. அவனை போட்டு நாய், அது பாம்பு, நட்டவாக்களி, தேடலாம் இப்படி பேனா ஒரு எங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தை செருப்பை போட்டுட்டு வந்து நல்லா ஒரே மிதிச்சு அந்த தேளையும் நட்டுவாக்களையும் கொல்லக்கூடிய அளவுக்கு எங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. நீ பெரிய இவன் மாதிரி வந்து பேசிட்டு உட்கார்ந்துருக்கான் இவன். ஆகையால் தமிழ்நாடு காவல்துறை மிகுந்த கண்காணிப்போடு அவர்களை அந்த நாயை கொண்டு போய் நீங்க கரெக்டா ஓட்டி அடைச்சதுக்கு பிறகு இன்னும் சில நாய்கள்லாம் இங்க சுத்திக்கிட்டு இருக்கு. அதுல முக்கியமான நாய் தான் இந்த சீமான்கிற நாய். அவன் பேசிருக்கக்கூடிய பேச்சும் இப்ப பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்கு. அதுவும் உங்களுடைய பார்வைக்கு நாங்க முன்வைக்கிறோம். ஆகையால் அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிறப்பான வைத்தியத்தை நீங்கள் இவனுக்கும் கொடுக்கணும். கொஞ்ச நாளா வந்துகிட்டு இங்க தமிழ்நாட்டை வந்துகிட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பண்ணி வன்முறை களமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற சதி திட்டத்தை இவனுங்களும் அறியாம வெளியில வந்து ஓபன் பண்ணி பூனைக்குட்டி வெளியில வந்த மாதிரி இவனுக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கானுங்க. அதற்கான அடுத்த விளைவு தான் இவன். ஏன் கருணாநிதியை திட்டக்கூடாதுன்னு கேட்டா, நீ ஏன் திட்டுகிறாய்? அதுதான் முக்கியமான விஷயம். நீ யாரா வந்துட்டு கருணாநிதியை திட்டுறது கேட்க மாட்டாங்களா? கருணாநிதி என்ன உன் வீட்டுல மாறு வச்சவரா? கருணாநிதி என்பவர் யார் தெரியுமா? அரை நூற்றாண்டுகளாக தமிழகத்தின் முதல்வர்.
தெரியுமாடா நாயே, நீ எல்லாம் உனக்குலாம் அரசியல் அறிவு அது இது நீ எல்லாம் குறைந்தபட்சம் இருந்துச்சுன்னா நீ இந்த மாதிரி பேச மாட்ட. ஏன்னா நீ எல்லாம் சோறு தின்னாத கும்பல், அதனால நீ இப்படித்தான் பேசுவ. ஆகையால் சாட்டை துரைமுருகன் பேசியிருக்கக்கூடிய அந்த வன்முறை பேச்சுக்கு மூலகர்த்தா இந்த சீமான் என்கிற சைமன் செபஸ்டி தான். இவனையும் பொட்டனில அடிச்சு கொண்டு போய் உள்ள போய் போடணுங்கிறது தான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஆரம்பிக்கலாம்.